அப்பப்பா இந்த வெயில் தாங்க முடியலையே. ஏன்டா இப்படி சோர்ந்து போய் வர? என்னடா ஆச்சு? அது ஒண்ணுலடா, தெரியாம வரும்போது. தெரியாம வந்தியா? இந்த இடம் தெரிஞ்சனால தான்டா வந்த. ஏய் லூசு, நான் அதை சொல்லலடா. வரும்போது தெரியாம செருப்பு பிஞ்சிடுச்சு, சரி வாங்கிக்கலான்னு நினைச்சேன். ஆனா வரும்போது எந்த செருப்பு கடையும் இல்லடா. அறிவு இருக்காடா உனக்கு? அவன் எப்படா வீட்டுக்குள்ள போய் பேன் காத்துல உட்காருவான்னு நினைப்பான். நீ இப்பதான் செருப்பை பிஞ்சிருச்சு, வெறும் காலோட செருப்பு வாங்க வருவோமா? டேய் 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 டேய், எங்கடா? நான் இங்க ஒருத்தர் பேசிட்டு இருக்கேன், நீ எங்கடா ஓடுற? சொல்லுடா டேய். வெந்து தணிந்தது காடு, தண்ணி எங்க இருக்கு அங்க ஓடு. டேய் எங்கடா ஓடுற? அம்மா இருமா அவசரப்படாதம்மா. என் ஃப்ரெண்டு ஒரு பண்ணி, நான் தேடுறது தண்ணி. புரிஞ்சாமா? நல்லா இருக்கா? டேய் இப்ப எதுக்குடா ஒரு சொம்பு தண்ணி எடுத்து உன் தலையில ஊத்துன? பின் என்னம்மா உன் தலையில ஊத்துவாங்க? டேய் என்னதுடா இப்படி சொல்லிட்டு இருக்க? அது ஒன்றும் இல்லைம்மா, அடிக்கிற வெயில்ல வெளியே நின்றுட்டு இருந்தேனா, அதனால காலெல்லாம் சுற்றுச்சு. அதனால தான் தலையிலிருந்து ஃபுல்லாக தண்ணி ஊற்றி கால் மட்டும் கூலிங் பண்ணிட்டு இருந்தேன். இப்ப இருக்க குழந்தைங்கலாம் வெறும் ஜங்க் ஃபுட்ஸா சாப்பிட்டு வெளியே வந்தா கால் சுடுது, வயிறு வலிக்குது, தலை வலிக்குதுன்னு சொல்லி ஏமாறுறாங்க. அப்பெல்லாம் நான் அந்த காலத்துல கம்மங்கூழ் குடிச்சோம், அப்பெல்லாம் எதுவுமே ஆகாது எங்களுக்கு. இப்ப கூட நாங்க வெளியே வந்து எங்களுக்கு கால் சுடாது. நீங்க இந்த மாதிரிலாம் ஜங்க் ஃபுட் சாப்பிடாம ஹெல்த்தியா சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே ஆகாது. இதை பாக்குற குழந்தைங்களே தயவு செய்து ஜங்க் ஃபுட் சாப்பிடாதீங்க, தவிருங்கள்.